சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று 5வது பாசுரம் சேவிக்க இருக்கிறோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இதுதான் இன்றைக்கி நம்ம சேவிக்க இருக்கிற பாசுரம். இந்த பாசுரத்துக்கு 3000 படி 6000 படி வியாக்கியானத்தின் அடிப்படையிலே ஒரு சின்ன விளக்கு உரை பார்க்கலாம். இதில் என்னுடைய சொந்த கருத்து ஒன்றுமில்லை, எல்லாமே பூர்வாச்சாரியர்கள் சொன்ன வியாக்கியானங்கள் தான். அந்த வியாக்கியானத்தை நான் இன்றைக்கி மெய்மறந்து ரசித்த நிலையிலே அவ்வளவையும் உங்கள் முன்னால் கொண்டு வர முடியாது, அவ்வளவு ரசமாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நடை, மணிப்பிரபாட நடை இன்றைக்கி காலத்தால் அழிந்து விட்டது, மறைந்து விட்டது. அதனால் பொதுமக்களுக்கு கிடைக்காமல் போயிச்சேங்கிற அந்த ஒரு ஏக்கத்தில் அதை எளிமைப்படுத்தி இந்த கால தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லலாம். ஏதோ ஓரளவு சொல்ல முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். என் முயற்சி எவ்வளோ தூரம் வெற்றியாகும்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னுரையாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, இந்த பாசுரத்தில் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயிட்டார். அதாவது கண்ணனை பார்த்துட்டா பழைய பாவம் புது பாவம் எல்லாம் தீயில் போட்ட பஞ்சு மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இது பிரபலமான பாசுரம் தான். ஆனால் இதுக்கு அவங்க என்ன ஒரு முன்னுரை கொடுக்குறாங்க அப்படின்னா, பகவானை சந்திக்கிறதுக்கு போகிறோமே, அதுக்கு நம்ம ஏதாவது பழைய அழுக்கெல்லாம் நீக்கிட்டு போக வேண்டாமா? இப்படி அழுக்கோடு போகலாமா? இப்போ கோயிலுக்கு போகிறதுனா குளிச்சுட்டு போகிறோம் இல்லையா? அதுபோல் பகவானை பார்க்க போகிறோமே, நம்ம பாவங்கள்லாம் போக்கிட்டு போகிறது தானே அப்படின்னு ஒரு சந்தேகம் சாதாரணமாக வரும். அல்லது ஒருத்தி கேட்டாலாம். அதுக்கு ஆண்டாள் சொல்கிற, அவனை பார்க்க போகிறோமில்ல, அதுவே எல்லாத்தையும் பண்ணிவிடும். அங்கேவே நம்ம அவனை பார்த்த உடனேயே நம்ம அழுக்கு இல்லையா அங்கே க்ளீன் ஆகிடும். இதுக்காக தனியாக குளிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதுக்கு பின்னால் வியாக்கியானத்தில் சொல்கிறாங்க, விபீஷணன் ராமனிடம் சரணாகதி அடைந்த போது கடலிலே குளிச்சுட்டான் வந்தான். திரௌபதி சேலைக்கு பிரபத்தி பண்ணின போது குளிச்சுட்டா வந்து பிரபத்தி பண்ணினான். அர்ஜுனன் பகவத்கீதை கேட்டபோது யுத்த மைதானத்தில், கிருஷ்ணா நீ ரொம்ப உயர்ந்த விஷயங்கள்லாம் சொல்கிற, கொஞ்சம் இரு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் குளிச்சுட்டா வந்தான். யுத்த மைதானத்திலே சவக்காடு, மயான பூமி, புணங்கள் செத்து விழுகிற இடம். இவர்களெல்லாம் தூய்மைக்கு அவசரப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. நின்ற நிலையிலேயே பிரபத்திக்கு அதிகாரம் உண்டு. இதுக்கு போய் நீங்கள் தனியாக
உங்களை சுற்றி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவனை பார்க்குற போதே பழைய பாவம் புது பாவம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற கருத்துக்காக இந்த பாசுரத்தை வச்சுருக்கிறாங்க. பிரபத்திக்கு இப்படி நியமமெல்லாம் இல்லை. பிரபத்தினா சரணாகதி. சரணாகதி பண்ணுறதுக்கு குளிச்சுட்டு தான் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. மனசால் பண்ணுறது சரணாகதி. குளிச்சினத்துக்காவது அதுக்கு தான் இந்த பாசுரம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போது பொதுமக்கள் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க ஒரு மூன்றாவது பரிணாமம் கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குறாங்கங்கிறத விட இருக்கிறத வெளிக்கொண்டு வர்றாங்க. பகவான் வந்து அவங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே அந்த வெளிச்சத்தை கொடுக்குறான். இருக்கு பாரு ஒரு விஷயம் அப்படின்னு. மாயனை முதல் சொல்லு மாயனை. மாயன்னா மாயம்னா ஆச்சரியம், ஒண்டர்ஃபுல். ஆச்சரியமானவனை. என்ன ஆச்சரியமான? நித்திய விபூதிக்கே தலைவன். அங்கே சகல முக்தர்களும் நித்தியர்களும் சதா பஷ்யந்தி என்று சொல்கிறபடி அவனையே இமைகொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மாயன் ஆச்சரியமான பதவியில் உள்ளவன். அவன் இருக்க வேண்டிய இடம் எது? வைகுண்டம். அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டான், ஆயர் சேரிக்கு வந்துட்டான். அது பெரிய ஆச்சரியம் ஐயாங்கிற. மாயன்கிறதுல என்னடா ஆச்சரியம் இருக்குன்னா, எவ்வளோ பெரிய பதவியில் இருக்க வேண்டியவன் எங்கே வந்து உக்காந்துருக்கான் பாரு. நம்ம கூட நாம் குளித்தா அவன் குளிக்கிறான், நம்ம குளிக்கலைன்னா அவனும் குளிக்கிறதில்ல. நாம் மூக்கு சிந்தினா அவன் மூக்கு சிந்துறான், நம்ம மூக்கு சிந்தாமல் ஒழுக விட்டால் அவனும் ஒழுக விட்டுருவான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மாயன் இல்லையா? ஆச்சரியமான ஆள் இல்லையா? இவ்வளோ ஆச்சரியமானவன் எங்கேயாவது பார்க்க முடியுமா? மாயன் அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தம் அப்படிங்கிறாங்க. நம்மாழ்வார் வந்து மதுரகவிகளுக்கு பாசுரங்கள் டிக்டேட் பண்ணும்போது எத்திரம் என்று மோகித்து விழுந்தாராம். 3 தடவை நம்மாழ்வாருக்கு மயக்கம் வந்துட்டான். இது சாப்பிடாதனாலையா? இல்லை, கண்ணனுடைய ஆச்சரியமான சௌஷீலியத்தை, எளிமையை, நீர்மையை எடுத்து சொல்லும்போது எவ்வளோ பெரிய பரமாத்மா இவ்வளவு எளிமை நிலைமைக்கு வந்திருக்கான் பாருன்னு சொல்லி அந்த யசோதை வந்து அவனை உரலில் கட்டி போட்டா அப்படின்ற பாட்டு வரும்போது ஆறு மயக்கம் போட்டு வருது. 6 மாதம் எந்திரிக்கலை. ஒரு மதுரகவி ஆழ்வார் நின்றுக்கிட்டே இருக்கார் உட்காந்துக்கிட்டு, அடுத்த பாசனம் எப்படா வரும்னு. அவ்வளோ தூரம் பகவானுடைய நீர்மையினாலே அவர் ஆட்கொள்ளப்பட்டார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று ஒரு பாசுரம். அவன் வைகுண்டத்தில் இருக்கிற பரமாத்மா, அவனை பார்க்குறதுக்கு, அவனை மனசில் பார்க்குறதுக்கு எத்தனை ரிஷிகள் வந்து காட்டில் கிழங்குகளை தின்னுக்கிட்டு, காஞ்ச சருகுகளை தின்னுக்கிட்டு, பட்டினி கிடந்து தூங்காமல் டமாக இருக்கிறான். அவன் இங்கே வந்து ஆயர் சேரியிலே இந்த பொம்மநாட்டிங்கிட்ட அடிபட்டுக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு சாணி அள்ளிக்கிட்டு இருக்கான்யா அப்படிங்கிறத சொல்லும்போது மறுபடியும் அவருக்கு மயக்கம் வந்துருச்சான், விழுந்துட்டார். இந்த உணர்ச்சியை தாங்கிக்க முடியல அவரால். அப்புறம் 6 மாதம் இப்படி 3-6 மாதம் அவர் மயக்கம் போட்டு விழுந்தார், கிருஷ்ணாவதாரத்தினுடைய நீர்மையை நினைத்துன்னு. அதை தான் சொல்கிற மாயனை. அதான் அவங்ககிட்ட ஆச்சரியம், வாட் அ ஒண்டர்ஃபுல் மேன் அப்படின்னு. தேவகி வயிற்றிலே 12 மாதம் இருந்தானா. அவதாரங்கள் கொஞ்சம் அதிகமான கர்ப்பவாசம் பண்ணும். ஏன்னா மகிமை பரிபூர்ணமாக வெளிப்படுறதுக்கு 12 மாதம் இருந்து அப்படி பிறந்து வளர்ந்த பிள்ளைத்தனத்திலே எந்த குறைபாடும் இல்லாமல் சாதாரண மனுஷ குழந்தை பண்ணக்கூடிய எல்லா தவறுகளும் அவனும் பண்ணினான். மூத்திரம் இருந்துட்டு அது மேலே கிடப்பான், மலம் கழிச்சிட்டு அதிலே உருண்டுட்டு கிடப்பான். யசோதையை வந்து க்ளீன் பண்ணி விடணும். ஒரு குழந்தை என்னென்ன தப்பு பண்ணும்? நாம் எல்லாம் பண்ண தப்பு தான். இப்படி தவழ்ந்துக்கிட்டே போகும்போது ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா உடனே எடுத்து வாயில் வச்சு பார்ப்போம். அது ஆட்டு புழுக்கையாக இருக்கும், அல்லது கல்லாக இருக்கும், கரடாக இருக்கும், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அம்மா ஓடி வந்து சீச்சி துப்பு 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 அப்படின்னு அடிக்கணும். இதெல்லாம் பண்ணினான். அவன் பிள்ளைத்தனத்திலே எந்த குறைபாடும் இல்லாமல் வளர்ந்தான்.
மனித குழந்தை போல் வளர்ந்தான். அதுவும் யாதவ பிள்ளை போல் வளர்ந்தானா. ஒருத்தி மாடு கட்டுற கயிற்றில் போட்டு கட்டினான், ஒருத்தி மத்துனால சாத்தினான், ஒருத்தி கன்னத்தில் ஓங்கி விட்டா, ஒருத்தி அவனை கண்டபடி ஏசினான். இவ்வளவுக்கும் அவன் கட்டுப்பட்டு இருந்தான். யாருக்கிட்டையாவது என்னை யாருன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க, ஏசுறீங்க, நான் எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமா, என்னுடைய ஃபிரமட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு திருப்பிக்கிட்டு தன்னுடைய பரமாத்மா மகிமையை காட்டினானா? ஒரு இடத்துல கூட காட்டலை, அடி வாங்கிக்கிட்டான். அதுதான் மாயம்ங்கிறாரு. அதான் மாயனை. எப்பேற்பட்ட ஆச்சரியம்! நம்மளாலே இருக்க முடியுமாயா அப்படி? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் போலீஸ் ஆஃபீஸர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கிராமத்தில் போய் சொந்தக்காரன் கூட பழகுறாரு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஒரு கிராமத்தான் அவர்கிட்ட ரொம்ப ரஃப்பாக நடந்துக்கிட்டான்னு சொன்னால் அவர் பொறுமையெல்லாம் பறந்துடும். ஏய், என்னை யாருன்னு நினச்சிக்கிட்ட, சும்மா லுங்கியை கட்டிக்கிட்டு வெறும் பனியனை போட்டுட்டு இங்கே அலையிறதுனால என்னை பட்டிக்காட்டை நினச்சிக்கிட்டியா, நான் எஸ்பிடா, நான் நினச்சா உள்ளதில் இருக்கும் அந்த கிராமத்தையே தெரியுமில்ல அப்படின்னு ஒரு கோபத்தில் வெடிச்சிடுவார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு இடத்துல கூட அவன் அந்த மாதிரி வெடிக்கலை. அவன் 1000 சிறுவனாய் அடி வாங்கினான், ஏசினான், மிதிப்பட்டான், உதைப்பட்டான், அழுதான், தேம்பினான், புலம்பினான். ஒரு இடத்துல கூட அவன் தன்னை கடவுள்னு காட்டிக்கல. சத்ரு சம்ஹாரம் பண்ணுற போது தவிர, ஒரு சகடாசுரன் வந்தான், ஒரு பகாசுரன் வந்தான், ஒரு கேசியை அழித்தான், அது வேறு விஷயம். ஆனால் இவங்க கிட்ட அன்புக்கு கட்டுப்பட்ட போது அவன் கட்டுப்பட்டவனாகவே வாழ்ந்து காட்டினான். அதுதான் அங்கே மாயன்கிறார். அயர்வரும் அமரர்கள் அதிபதி கயிற்றினால் கட்டுண்டதை சொன்னதுங்கிறார். நம்மாழ்வார் பாடும்போது இவனை பற்றி சொல்லும்போது, அயர்வரும் அமரர்கள் அதிபதி, எந்த விதமான அறிவு கலக்கமும் இல்லாத நித்திய சூரிகள், அவர்களுக்கு அதிபதியாக இருக்கிறவன் உரலிலே கட்டுண்டான், அந்த விஷயத்தை சொன்னது அப்படின்னு மாயன்கிறதுக்கு இவ்வளோ விளக்கம் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் தகுந்த திறமையுள்ள ஆச்சாரியர்கள்ட்ட கொடுத்து வியாக்கியானம் பண்ண சொன்னால் பாட்டுக்கு மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் சொல்லிட்டு இருப்பா. அடுத்து மண்ணு வடமதுரை. வடமதுரை அப்படிங்கிறது மதுரா. இந்த மதுரை இல்லை, தெற்கத்தில் இருக்கிற மதுரை இல்லை, வடக்கு இருக்கிற மதுரா வடமதுரை. அது என்ன மண்ணு வடமதுரை அப்படின்னா, பகவத் சம்பந்தம் நிலை பெற்ற வடமதுரை. அது என்ன பகவத் சம்பந்தம்? வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தாசிரமம் இருந்த இடம் அது, வாமன பெருமாள் நீண்ட காலம் தவம் செய்த இடம் அது, ராமாவதாரத்திலே சத்ருகனாழ்வான் படை வீடு கொண்ட இடம் அது. இப்படி அவதார காலங்களிலே பகவத் சம்பந்தம் அந்த இடத்துல ரொம்பவே இருந்திருக்கு. அதனால்தான் அது மண்ணு வடமதுரை, பகவத் சம்பந்தம் நீடித்து நிலைத்த வடமதுரை. அந்த மதுரையை சொல்லும்போது, மதுரா நாம நலமந்தம் இல்லதோர் நாடு, மதுரா என்று பெயர் பெற்ற நலம் அந்தமில்லதோர் நாடுன்னு ஸ்ரீவைகுண்டத்தை சொல்லுவாங்க. பாக்கியங்களுக்கும் மகிழ்ச்சிகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் எல்லையில்லாத ஒரு நாடு, பிரதேசம், கலங்கா பெருநகரம். நம்மாழ்வார் ஒரு இடத்துல மல்லை மூதூர் வடமதுரை என்று ஈடுபட்டிருக்கார். நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் வருது. இந்த நியந்தாவானவன் ஞாமிய கோஷ்டியிலே பிறந்த இடம் அப்படிங்கிற. நியந்தா அப்படின்னா எல்லாரையும் உத்தரவு போட்டு சட்டம் போட்டு இன்னின்னார் இன்னது செய்யணும்னு சட்டம் போடக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிறவன நியந்தான்னு சொல்கிறது. கமாண்டர், உத்தரவு பிறப்பிக்கிறவன். நியாமியகன்னா யாருன்னா, அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவனுக்கு நியாமியகன் பேர். நியந்தாவானவன் நியாமிகனாக இங்கு பிறந்திருக்கிறான். உத்தரவு போடுகிறவன் உத்தரவுக்கு கீழ்ப்படுகிறவனாக பிறந்திருக்கிறான் இங்கே. அதான் மண்ணு வடமதுரை. அந்த பகவத் சம்பந்தம் எப்படி இருக்கின்றது? ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த இடம். பெருமாள் இங்கே அவதாரம் எடுத்துட்டார்னா அதுக்காக வைகுண்டம் காலியாகிடுறது இல்லை. அந்த ஜோதி பிரகாசம் மகிமையெல்லாம் இருக்கும். ஒரு கூறு இங்கே வருது, ஆதியம் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த இடம் அது. அதனால் மண்ணு வடமதுரைங்கிறது. அதனால் பாசுரத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, முடியாது.
நீங்கள் இந்த மாதிரி அர்த்த விளக்கத்தோடு படிச்சிங்கன்னா உங்களுக்கு பாசனம் ஆட்டோமேட்டிக்காக நெஞ்சில் போய் உக்காந்துருமில்ல. இன்னென்ன வார்த்தைக்கு இன்னென்ன விளக்கம் இருக்கே, அது எப்படி மறக்கிறது அப்படின்னு உங்களுக்கே தோணுமே. மைந்தனை, மைந்து அப்படிங்கிற சொல்லிலிருந்து மைந்தன் என்ற சொல் ஏற்படுதுங்க. மைந்துன்னா மிடுக்குன்னு அர்த்தம். வலிமை, மிடுக்கு, தேஜஸ், கம்பீரம். மைந்தன் அப்படின்னா மிடுக்குள்ளவன். என்ன மிடுக்குடா அப்படின்னு சொன்னால், அப்பா அம்மாவே ஜெயிலில் போட்டிருக்கான் அவன் கம்சன். அவர்களுடைய கால்தலை அவிழ்க்க வேண்டும், எவ்வளவோ சத்துருக்களை நாசம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மிடுக்கோடு பிறந்திருக்கிறானோ அதனால் மைந்தன்னு சொல்கிறாரு. தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிழ பிறந்தவன். அவங்க அப்பா வசுதேவருடைய காலில் இருக்கிற விலங்கு இருக்க, அந்த விலங்கை அவிழ்க்கிறதுக்கு வந்து பிறந்தவன். கம்சனை எதுக்கிறதுக்கு யாராலையும் முடியலைங்க. அவன் ஒருத்தனை ஜெயிலில் போட்டானா போட்டது தான். அவன் காலில் இருக்கிற அந்த விலங்கை அவிழ்த்து விடுறதுக்கு இவனால் தான் முடியும். இவன் வந்து பிறந்தான். அப்புறம் என்னாச்சு, பருவம் நிரம்புவதற்கு முன்னே கம்சனை கொன்ற மிடுக்குங்கிற. மிடுக்கன்கிறீங்களே, என்ன மிடுக்குடானா, கம்சனை அவன் கொன்ன போது உனக்கு என்ன வயசு? மீசு கூட முளைக்கலையே. கிருஷ்ணாவதாரத்திலே அவன் இன்னும் மீசு முளைக்காத பையனாக இருந்தபோது தானே கம்சன் வந்து தனுர்யாகத்துக்கு வான்னு கூப்பிட்டு அனுப்பினா. பலராமனும் அவனும் போனாங்க. பாலகர்கள் என்று கூட பார்க்காம குவலையாபீடம் என்ற யானையை விட்டு மிதிக்க வச்சான். அவன் பண்ணின எல்லா விதமான கொலை முயற்சிகளையும் முறியடித்து அவனுடைய தர்பாருக்கே போய் சிம்மாசனம் ஏறி உட்கார்ந்திருந்தவனை தலைமுடியை பிடிச்சி இழுத்து கீழே போட்டு கொன்றான். அதான் மைந்தன், மிடுக்கன்னு. இப்போ இந்த காலத்தில் சும்மா ஆண்மகன்கிறதுக்கு மைந்தன்னு சொல்கிறார். இவன் என் மைந்தன்னு சொல்லிக்கிறார். அவர் பாவம் ஜோக் அடிச்சிங்கன்னா இருமி இடுப்பு உரி வந்துடும் அவருக்கு. இருங்க ரொம்ப ஜோக் அடிக்காதீங்க, சொருகிக்கும் போல் இருக்குன்னு. அவனை போய் மைந்தன் எப்படி சொல்கிறது சொல்லுங்க. மைந்தன்னா வலிமை மிக்கவனுக்கு தான் மைந்தன்கிற வார்த்தை. இந்த காலத்தில் எல்லாரையும் மைந்தன் சொல்லிக்கிறார். அதனால் மிடுக்குள்ளவன். அப்போது மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை. அடுத்தபடியாக தூய பெருநீர் யமுனை. யமுனை ஆறு வருது. இதை எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, வைகுண்டத்துக்கு நுழையிறதுக்கு முன்னால் ஒரு நதி ஓடுமா, அதுக்கு பேர் விரஜைன்னு சொல்லுவாங்க. அந்த விரஜையில் ஸ்நானம் பண்ணிட்டு தான் அங்கே போக முடியும். அங்கே எஞ்சி இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் அந்த ரஜஸ் கழியும். அதனால் வி ப்ளஸ் ரஜா விரஜ அப்படி வருது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு வியாக்கியான கருத்தா, அங்கே ஒரு விரஜைன்னா இங்கே ஒரு விரஜை வேணாமா? எங்கே அங்கே வைகுண்டத்திலே அது விரஜை, இங்கே பிறந்திருக்கான்ல, இங்கே ஒரு விரஜை வேணும்ல, அதுதான் யமுனை. அதனால் தூய பெருநீர் யமுனை. இந்த யமுனை இங்கே இருக்கிற பூலோக விரஜைன்னு வச்சுக்கோங்க. இப்போ தூயன்னு சொல்கிறதுக்கு என்ன தூய, என்ன வகையான தூய்மை அது அப்படின்னு சொன்னால், கங்கை தூய நதின்னு சொல்லுவாங்க. பகவானுடைய விஷ்ணு பாதோதகம், பாதத்திலிருந்து புறப்பட்டது, பாவங்களை போக்குவது சொல்லுவாங்க. ரைட்டு. இங்கே ஒரு வைஷ்ணவ பாசுரத்தில் யமுனைக்கு தூய்மை எங்கிருந்து வந்ததுன்னா 3 காரணங்கள் சொல்லலாம்ங்கிறார். ஒரு காரணம் என்னடான்னா, குழந்தையாக பிறந்தபோது கிருஷ்ணன் தகப்பனார் வசுதேவனுக்கு உத்தரவு போட்டான். என்ன சொன்னால், அப்பா இப்போ நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்க போகிறேன், பிறந்த உடனே என்ன பண்ணுங்க, என்னை கொண்டு போய் அங்கே ஆயர் சேரியில் யசோதை பக்கத்தில் கிடத்திருங்க, அங்கே கிடக்கிற பிள்ளைய கொண்டாந்து இங்கே போட்டுருங்க அப்படின்னா. அப்போது வசுதேவன் இந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு போகிற போது யமுனை ஆறு குறுக்க வருது. யமுனைக்கு அந்த கரையில் தான் ஆயர் சேரி, இங்கே கம்சனுடைய அரண்மனை. அப்போது மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இந்த வசுதேவன் இவ்வளவு பிரச்சனைகளையும் பொருட்படுத்தாமல் பகவானுடைய உத்தரவாச்சே அப்படின்னு சொல்லி குழந்தைய ஏந்திக்கிட்டு ஜெயில் கதவுகிட்ட போய் நின்னா பட்டுன்னு பூட்டு திறந்துக்குச்சு. கண்ணன் சொன்னானே. அப்போ அவன் திருப்பி கேட்டானா, எப்படிப்பா கதவு பூட்டியிருக்கே, இத்தனை பேர் வாட்ச்மேன் இருக்காங்களேன்னு அவன் கேட்கல. ஏன்னா பகவான் ஒரு காரியம் நடக்கும்னு சொன்னால் அது எப்படியும் நடக்கணும்னு அவனுக்கு தெரியும். அதுதான் விசுவாசங்கிறது.
கதவு திறந்துக்கிச்சு. யமுனைக்கு போனால் ஆதிசேஷன் கொடை பிடிச்சான். மழை மேலே படலை. அதை விட ஒரு பெரிய விசேஷம், அந்த யமுனை நதி கழுத்தளவுக்கு ஓடுது. கொஞ்சம் குள்ளமானவனாக இருந்தானா மூழ்கி செத்தே போவான். இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி கொண்டு போகிறது? அப்போது இந்த வசுதேவன் குழந்தைய வச்சுக்கிட்டு ஆற்றுல இறங்கின உடனே சரன்னு இறங்கிடுச்சு. யமுனையினுடைய லெவலில் இவனுடைய முழங்கால் மட்டத்துக்கு வந்துடுச்சு. சும்மா ஒரு சாதாரண ஒரு சின்ன படுகையை தாண்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு பகவத் கைங்கரியம் அது பண்ணிச்சு யமுனை. அதனால் அது தூய யமுனை அப்படிங்கிறாரு. வைஷ்ணவ கைங்கரியம் பண்ணியிருக்கு, விஷ்ணு கைங்கரியம் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி. அது ஒரு காரணம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணனும் கோபிகா ஸ்திரீகளும் டெய்லி காலையில் முகம் கழுவி பல் விளக்குறது அங்கே தான், அந்த யமுனையில் தான் மாறி மாறி கொப்பளிச்சு துப்புவாங்களாம். கிருஷ்ணனுடைய கோபிகா ஸ்திரீகளுடைய வாய் மாறி மாறி கொப்பளிச்சு துப்புனதுனால அது தூய்மையாயிடுச்சு அப்படின்னு. அது பகவத் ஸ்பர்சத்தினாலே ஏற்பட்டது, அது ஒரு தூய்மைங்க அப்படின்றார். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு இவங்க வைஷ்ணவத்தை பிரச்சாரம் பண்ண போன போது அந்த ஊர் ஜனங்கள்லாம் கல்லை விட்டு ஏறி வந்துட்டாங்க, போங்கடா அங்கே வராதிங்கன்னு. அப்போ அவங்க அந்த ஊரில் தங்காமல் வேறு ஊருக்கு போயிட்டாங்கன்னா, அப்போது ஆச்சாரியர் என்ன பண்ணாராம், ஒரு குறிப்பிட்ட உத்தமமான வைஷ்ணவரை கூப்பிட்டு அந்த ஊர் ஜனங்க எங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி மொழுறாங்க அப்படின்னு பார்த்து அந்த குளத்தில் போய் டெய்லி நீர் போய் கைகால் கிளம்பிட்டு வரும் அப்படின்னாராம். இவர் டெய்லி காலங்காத்தால் அங்கே போய் பல் விளக்கிட்டு மூஞ்சை கழுவிட்டு கைகால் கழுவிட்டு வருவார் பொழுது விடிகிறதுக்குள்ளே. ஒரு மாதம்தான் அந்த ஊர் ஜனம் பூரா மனம் திருந்தி இதே ஆச்சாரியரை எல்லாம் ஈச்சை வாங்கிட்டாங்க, சமாசனம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாள். சான்றோர்களுடைய எச்சில் நீரும் கூட புனிதமாகிறது அப்படிங்கிறதுக்கு. அப்போ தூய யமுனைங்கிறது கண்ணனும் கோபிகா ஸ்திரீகளும் மாறி மாறி கொப்பளித்து துப்பினதுனாலே, முகமலம்பினதுனாலே, குளித்ததுனாலே, நீந்தி விளையாடியதனாலே, நீராடியதனாலே அது தூய யமுனை. அது அடுத்த காரணம்ன்ற. மூணாவது காரணம் என்னடா அப்படின்னா, இது ரொம்ப நேர்த்தியானது, நம்ம மூளைக்கே எட்டாது, இந்த வியாக்கியான கர்த்தாக்களுக்கு மட்டுமே எட்டும். அவங்க என்ன சொல்கிறாங்க, ராமாயணத்தில் ஒரு நதி வருது கோதாவரி. ராவணன் சீதையை தூக்கிட்டு போன பிறகு ராமனும் லக்ஷ்மணன் புலம்புறாங்க, ஐயோ சீதையை காணாமே, சீதையை காணாமே. அப்போது ராமன் என்ன கேட்குறான், கோதாவரி தாயே, இந்த கோதாவரி நதிக்கு அதிதேவதையே, உன்னை நான் வணங்கி கேட்கிறேன், என் மனைவி என்ன ஆனாள் என்று சொல்லக்கூடாதா என்று ஒரு நதி தெய்வத்தை ஒரு சாதாரண மானிடன் வணங்குவது போல வணங்கி கேட்டான். அப்போது கிசுகிசுங்கிற குரல்லையாவது ராவணன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. அவளுக்கு பயம், நாம் சொன்னோம்னா அடுத்த உதை நமக்கு தான் விழுகும், ராவணன் விடுவானா? அதனால் கோதாவரி வாயை மூடிட்டு பேசாமல் இருந்துச்சு. விருட்ச தேவதைகளே அப்படின்னு மரத்தினுடைய அதிதெய்வங்களெல்லாம் பார்த்து கூப்பிட்டு அழுதான், நீங்களாவது சொல்லுங்கள், என் மனைவிக்கு என்ன ஆச்சு, யார் தூக்கிட்டு போனா? யாரும் பதில் சொல்ல. எல்லாருக்கும் தெரியும், சொல்கிறதுக்கு சக்தி இருந்துச்சு, ராவணனுக்கு பயந்துக்கிட்டு சொல்லலை. ஆனால் இங்கே இந்த யமுனை என்ன பண்ணிச்சான், வசுதேவர் அந்த குழந்தையை தூக்கிட்டு போகிற போது கம்சனுடைய அரண்மனை பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி இருந்தும் கூட போடா அப்படின்ட்டு சரட்டுன்னு வாட்டர் லெவலை இறக்கி, நீங்கள் போங்க சாமி, தாராளமாக போய் குழந்தைய கொண்டு காப்பாற்றுங்க அப்படின்னு கிருஷ்ணன் தப்பிக்கிறதுக்கு கம்சனை எதிர்த்து நின்ற யமுனை. கோதாவரிக்கு அந்த தைரியம் வரல இல்லை ராமாயணத்தில். இங்கே கிருஷ்ணாவதாரத்திலே கம்சனை எதிர்த்து நின்ற அந்த ஒரு புனிதமான தைரியம், அது ஒரு தூய்மைன்ற. அதனால் தூய பெருநீர் யமுனை துறைவன் அப்படின்னார். அடுத்தபடியாக யமுனை துறைவன், யமுனை துறைவன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் இங்கே ஆண்டாள் கொடுக்குறா. அது என்ன, யமுனை துறைவனா யமுனை துறையை சேர்ந்தவன் ஆகுது. அதுக்கு வியாக்கியானம் எப்படி வருது அப்படின்னா, சாதாரணமாக இந்த மதுரை பக்கம் சொல்லுவாங்க முத்துப்படுந்துறை. எந்த ஆற்றுலையோ எந்த கடல்லையோ முத்து அதிகமாக கிடைக்குதோ
அங்கே சங்கனித்துறை, முத்துத்துறை, முத்துப்படுந்துறைன்னு முத்து நிறையா கிடைக்கக்கூடிய துறைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே இந்த நதிக்கரையில் கிருஷ்ணனுக்கு பெண்கள் நிறையா கிடைக்குதான். இவன் போய் நின்றுட்டா போதும், எல்லா கோபிகாஸ்திரிகளும் வந்துடுவாங்க. முத்துப்படும் துறை போல இங்கே பெண்கள் படும் துறை ஆதலாலே அது யமுனை துறை. அது அவனுக்கு பேரை யமுனை துறைன்னு ஆக்கிட்டான். ஆளவந்தாருங்கிற பேர் பின்னால் வந்த பேர் தானே. முதல்ல வந்த பேரில் இந்த யமுனை தான் இடம்பெறுது. அப்படிப்பட்ட யமுனை. அடுத்து இந்த கோபிகாஸ்திரிகளும் கிருஷ்ணனும் ராசலீலை நடத்திய இடம், அதாவது குறவை கூத்தாடிய இடம். அதனாலே அவனுக்கு யமுனை துறைவன்கிற பேர் அவசியம். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலத்தில் என விளக்கு இல்லையான்னா அறியாமை மண்டி கிடக்கிற ஒரு சமுதாயம். இப்போது இன்றைக்கி யாதவ இனத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி ரொம்ப டாப் லெவலில் வந்துட்டாங்க, படித்து கிடிச்சு பெரிய ஆஃபீஸர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த குறிப்பிட்ட யமுனை நதிக்கரையோரமாக இருந்த கம்சனுடைய ஆயர் சேரியிலே இருந்த யாதவர்களை பற்றி பேச்சு. அவர்களுக்கு அவ்வளவு அறிவு வளர்ச்சி இல்லை. ஒரு இடத்துல சொல்கிறார், வலக்கைக்கு இடதுகை பேதம் தெரியாத ஆயர்கள் அப்படின்னு. அவ்வளவு தூரம் அறியாமல் இருக்கக்கூடிய அங்கே ஒரு அணி விளக்காக இருட்டிலே தீபம் புறப்பட்டது போலே இந்த ஜோதி உதித்தது அப்படிங்கிறார். ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கு அப்படின்னு. அப்போது இந்த பரமபதத்திலே வைகுண்டத்திலே வெளிப்படாத சௌசீல்ய சௌலபிய குணங்கள், வைகுண்டத்தில் எப்போவுமே அவன் பரமபதநாதனாக உட்காந்துருப்பான். இவங்கள்லாம் பல்லாண்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பாடிட்டு இருப்பாங்க. அவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு உட்காந்துருப்பான். வேறு பரமாத்மாவுடைய குணங்கள் அங்கே வெளிப்படுறதுக்கு வேறு சூழ்நிலைகள் இல்லைல்ல. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. யசோதைக்கிட்ட அவன் கட்டுப்படும் போதும் அடிபடும் போதும் அவனுடைய நீர்மை, எளிமை, பக்த வாத்சல்யம், பக்தர்களுக்கு கட்டுப்படக்கூடிய குணம், அற்புதமான குணங்களெல்லாம் வெளிப்படுதில்லை. அதனால ஆயர் குலத்தினில் தோன்றிய அணி விளக்கு, தோன்றாமல் இருக்கும் வெளிச்சம் தோன்றக்கூடிய ஒரு இடம் அது. இன்னொரு விளக்கம் கொடுக்குறாரு. மதுரையிலே அவதரித்து ஆயர்வாடி வரைக்கும் ஒளி வீசிச்சான். சூரியன் கிழக்க உதிச்சா அது மேற்கு கடைசி வரைக்கும் வெயில் அடிக்கும். அது மாதிரி இவன் பிறந்தது ஜெயிலில், ஆனால் வெளிச்சம் இவனுடைய பிரகாசம் இங்கே ஆயர்வாடி வரைக்கும் வந்தது. அப்போது சிறைச்சாலையில் பிறந்தவன் சிறைச்சாலையிலே அடங்கி போனானா, அவன் பிரகாசம், அவனுடைய ஒளி வீச்சு இங்கே ஆயர்வாடி வரை, திருவாய்ப்பாடி வரைக்கும் வந்தது. கிழக்கு திசையிலே சூரியன் தோன்றினாலும் அனைத்து திசைகளிலும் வெளிச்சம் தெரிவது போலே இவன் தோன்றியது சிறைச்சாலையானாலும் இவனுடைய மகிமை சிறைப்படவில்லை. அதுதான் அணி விளக்குன்ற. அடுத்து தாயை குடல் விளக்கம் செய்த அப்படின்னு ஒரு தொடர். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அது என்ன குடல் விளக்கம் அப்படின்னா, தாய்க்கு பெருமை தேடி தந்ததுன்னு அர்த்தம். குடல் விளக்கம்னா என்ன? ஒரு பிள்ளையை பார்த்த உடனே இந்த பிள்ளையை பெறதுக்கு இவங்க தாய் என்ன தவம் பண்ணினாலோ அப்படின்னு 4 பேர் பேசணும். அதுதான் குடல் விளக்கம் செய்கிறது. அப்படி இல்லாமல் எந்த பாவி பெற்று போட்டாலோ அவன் ஊரை போகிறாங்க எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பேர் வாங்கினா அது குடல் விளக்கமாக? அது நல்ல பேர் நாசம். ஆனால் இவள் யசோதைக்கு என்ன பேரிடா வந்துச்சுன்னா, கிருஷ்ணனை பார்த்து அவனுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தா இவனை பெறதுக்கு அவனுடைய தாய் என்ன தவம் செய்தாளோ அப்படின்னு. அப்போது சில பேர் கேட்குறாங்க, அது எப்படிங்க, கிருஷ்ணன் பண்ணாத குறும்பு இல்லை, செய்யாத திருட்டு இல்லை, சொல்லாத பொய் இல்லை, அப்படி இருக்கையில் அவங்க அம்மாவுக்கு நல்ல பேர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு அந்த சந்தேகம் உங்களுக்கு வரும்னு சொல்லி தான் அடுத்தாப்பில் போடுற தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு. தாமோதரன்னா அர்த்தம் என்ன? தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. வயிற்றில் இவனை கைத்தால் இறுக்கி கட்டி போட்டு உரலில் அடித்து என்னடா ஆச்சுன்னா இவனுக்கு இடுப்பில் ஒரு தழும்பே விழுந்து போச்சு. அந்த தழும்பு வளர்ந்து பெருசான பிறகு கூட அவன் காளையாகி பெண்களோடு செல்லாவிக்கிற போது கூட
கேட்பாகலாம், அது என்னது வயிற்றில் என்னமோ கருப்பாக ஒரு தழும்பு இருக்கே அப்படின்னு பெண்கள் கேட்பாகலாம். உடனே மேலே இருக்கிற துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்குவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் ஒரு புண்ணு அவ்வளோதான் அப்படின்வாங்க. அப்போ ஒருத்தி சொல்வாளாம், எங்களுக்கு தெரியாதா, இதுதான் உலக புகழ்பெற்ற விஷயமாச்சே, உங்கள் அம்மா சின்ன வயசில் கண்ணுக்குட்டியை கட்டி போட்ட மாதிரி ஒன்று உரலில் கட்டி போட்டு அதில் ஏற்பட்ட சர்வீஸ் அது, அதில் வந்த தழும்பு அது எங்களுக்கு தெரியுமே அப்படின்பானா. சரி போ, தெரியுதில்ல, விடு விஷயத்தை அப்படிமானா. இப்போது எல்லோரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இவ்வளவு தூரம் ஒரு தாய்க்கு கட்டுப்பட்டு இருக்கிறானே ஒரு பிள்ளை, எந்த பிள்ளையாவது இப்படி இருப்பானா? ஒரு நல்ல துடுக்கானவனை உரலில் போட்டு கட்டி வச்சா அவன் அடங்கியிருப்பானா? ஒரு தடவை ஏமாறுவான், ரெண்டாவது வருஷம் கையில் எடுக்கிற போதே ஓடிடுவான்ல, நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும்னு. அப்போ தன் பணிவினாலும் பவ்யத்தினாலும் கீழ்ப்படிதலினாலும் தன் வயிற்றிலே தழும்பு விழுந்தாலும் பரவாயில்லை, தாய் மனம் குளிர்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியபடி அவள் மனம் குளிரும்படி அவன் வளர்ந்தான். அதனால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ராமனை பற்றி சொல்லும்போது விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாரு? கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசலைக்கு பிறந்த உத்தமமான மகனே ராமா என்றிருந்தார். உன்னை பெறுறதுக்கு அந்த பொம்பளை என்ன தவம் பண்ணினாலோ இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெறுறதுக்கு. கௌசல்யா சுப்ரஜா ராமா என்பது போல தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று அங்கே அந்த அர்த்தத்திலே சொன்னார் என்று சொல்கிறார். இதில் வியாக்கியான கருத்தை கொஞ்சம் பூந்து விளையாடுறாரு பாருங்க. நம்முடைய பந்தம் நம்மால் அறுக்க போகாது, நம்ம கர்மவினை பந்தம், நம்முடைய கர்ம வினையை நாமளே அறுத்துக்க முடியாது. அதுபோல் யசோதையினுடைய பந்தத்தை அவனால் அறுக்க முடியாதுங்கிற. யசோதை கட்டி போட்டால் அவள் அன்புக்கு இவன் எவ்வளோ தூரம் கட்டுப்பட்டுருக்கானா அவனால் அவுக்க முடியாது. ஐயோ அவளில் கட்டி போட்டா நான் என்ன பண்ணுறது, அவளை அவுத்தா உண்டு, நான் அவுக்க மாட்டேன்னு இருப்பான். நம்முடைய பந்தத்தை நம்மால் அறுக்க போகாதது போலே யசோதையினுடைய பந்தத்தை அவனால் அறுக்க போகாதுன்னா. அதை விட இன்னொரு விஷயம் என்னடானா, இந்த பந்தத்தை, அதாவது இந்த கிருஷ்ணனை உரலில் கட்டி போட்ட இந்த பந்தம், இந்த பந்தம்னா கட்டு, இந்த கட்டு காட்சியை, இந்த பந்தத்தை சிந்தித்தால் நம் ஜென்ம பந்தம் ஓடி போகும். அதாவது கிருஷ்ணனை யசோதையை உரலில் கட்டி போட்ட அந்த ஒரு சீனை அப்படி மனசால் தியானித்து, ஆஹா ஒரு பக்தையினுடைய அன்புக்கு எவ்வளவு கட்டுப்பட்ட நீ, தாமோதரக தாமோதரக அப்படின்னு அவன் நாமாவை சொல்லி ஓம் ஸ்ரீ தாமோதராய நமகன்னு சொன்னால் நம்ம பந்தம் ஓடி போகுங்கிறார். நமக்கு இருக்கிற இந்த ஜென்ம கட்டு, பிறவி கட்டு, பிறந்து இறந்து இறந்து பிறந்து மாடின்னு முழிக்கிறோமே, இந்த பந்தம் ஓடி போகும். நம் பந்தம் வருவதற்காக அந்த பந்தத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டான். அந்த சம்பந்தத்தை நாம் மறக்கலாகாது என்று இங்கே வியாக்கியானம். அடுத்து இவர் சொல்கிறார் பாருங்க, அப்படியே வியாக்கியான வார்த்தையை எழுதியிருக்கிறேன். இவன் வயிற்றில் தழும்பை கொண்டாடுகை அவள் வயிற்றுக்கு பட்டம் கட்டுகையாம். இவன் வயிற்றில் தழும்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தழும்பை இவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா அவள் வயிற்றுக்கு பட்டம் கட்டுறான்னு அர்த்தம். எப்படிப்பட்ட மணி வயிறு, எப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கா அப்படிங்கிறதுக்கு, அவளுக்கு பட்டம் கட்டுறதுக்கு தான் இந்த தழும்பை இவங்க கொண்டாடுறாங்க. அப்படியாக அவர்கள் இவன் வயிற்றில் தழும்பை கொண்டாடுகை அவள் வயிற்றுக்கு பட்டம் கட்டுகையா. அடுத்து தூயோமாய் தூயோமாயின்ற, தூயோமாயின்னு வந்தவொடனே தூய்மையானவர்களாயின்னு அர்த்தம். தூயோமாயின்னா தூய்மையானவர்களாயின்னு அர்த்தம். இந்த இடத்துல நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? காலங்காத்தால் 3 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சு நல்லா தலையோடு குளிச்சு விட்டு சுத்தமாக அப்படியே அந்த ஈர சேலையோடு ஈர தலையோடு வர்றாங்க. அதை தான் சொல்கிறாங்க தூயோமாயின்னு. அதுக்கு வியாக்கியான கருத்தை ரொம்ப ஞாபகமாக எழுதுகிறாரு. அப்படின்னு நினச்சிடாதீங்க, அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பிறகு என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் அப்படின்னா, இடைச்சிகளின் தூய்மை இங்கே குறிக்கப்பட்டது. அதாவது அந்த யாதவ பொம்பளைகளுடைய தூய்மை குறிக்கப்பட்டதான். அது என்னடான்னா, தலை இருக்க உடம்பு கழுவியும் உடம்பு இருக்க தலை கழுவியும். சில நாள் தலையோடு குளிப்பாக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தலையை மட்டும் இப்படி அலசிட்டு வந்துடுவாங்க, உடம்பெல்லாம் அப்படி அழுக்காக இருக்கும்.
சில நாள் கழுத்துக்கு கீழே உடம்பை மட்டும் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. தலை அப்படியே அழுக்காக இருக்கும். தலையும் உடம்பும் சேர்ந்து குளிக்கிறதுங்கிறது பழக்கம் இல்லை. அந்த மாதிரி ஒரு தூய்மையை தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஏன்னா அழுக்கடையே வாழ்ந்து வாழ்ந்து பழகி போகணும். ஆட்டுக்கடையிலையும் மாட்டுக்கடையிலையும் படுத்து கிடக்கிறவன்கிட்ட போய் நமக்கு கூல் ஃபோமும் ஹோட்டல் அதித்திக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலும் பெட்டிங் ஃபெசிலிட்டியும் ஏசியும் கொடுத்தோம்னா அவனுக்கு அது பிடிக்காது. அவன் என்ன சொல்லுவான், என்ன இருந்தாலும் மாட்டு சாணியிலேருந்து வர்ற வாசனை அந்த ரம்யமே தனிதாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் கண்ணுக்குட்டி கத்தும், ஒரு பக்கம் மாடு கத்தும், அதோடு படுக்கணுங்க, அந்த ஆனந்தமே தனி அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் தூய்மைங்கிறது என்னன்னா அரைகுறை தூய்மை. அதான் சொல்கிற தூயோமாய் வந்துன்னா இது இடைச்சிகளின் தூய்மை அப்படின்ற. பகவத் சம்பந்த மொழியை நமக்கு வேறு தூய்மை இல்லை என்கிறார். நாம் தான் பகவானை பார்க்க போகிறோமே, கிருஷ்ணனை நேரில் பார்க்க போகிறோம்ல, அதுவே தூய்மை தான், கண்ணால் பார்த்தாலே தூய்மை தான். இது தவிர நம்ம தனியாக வேறு ஸ்நானம் பண்ணணுமா என்று. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி விபீஷணன் கடலில் முழுக்கிட்டோ வந்தான், அர்ஜுனன் யுத்தத்தின் நடுவே முழுக்கிட்டோ சரம ஸ்லோகம் கேட்டான், திரௌபதி முழுக்கிட்டோ பிரபத்தி பண்ணினாள். அது மாதிரி அவங்க தனியாக இதுக்குன்னு ஒரு தூய்மை இல்லை, நின்ற நிலையிலே பிரபத்திக்கு அதிகாரம் என்பதை இங்கே காட்டுகிறார். அடுத்து தூமலர் தூவி. தூமலர் அப்படின்னு சொன்னால் என்ன தூய்மையான மலர்? இப்படி தலை இருக்க உடம்பு குளிக்கிறவங்க தூய்மையான பூன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பிரயோஜனம் எதிர்பாராமல் போடப்படும் பூ அப்படிங்கிறார். நாம் பூ போடுவோம், ஆனால் இந்த பூ போட்டதுக்காக எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டோம். பிரயோஜனம் எதிர்பாராமல் அவன் கைங்கரியம் ஒன்றே மனதில் லட்சியமாய் போடுற பூ தான் தூய பூ. மடிதடவாத சோறு. ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாருன்னா அவரை விழுந்து விழுந்து கவனித்து போருமான்னு போட்டு வயிறு உடைக்க திணிச்சு, அப்பா இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை, அவர் கிளம்பி போகிற போது காலில் செருப்பை மாட்டுற சமயத்தில் சாப்பாட்டுக்கு ஒரு 60 ரூபா கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது அப்படின்னா எப்படி இருக்கும்? அவன் சாப்பிட்டதெல்லாம் அவன் உடனே மாறி போகும். ஆஹா, இது ஹோட்டல் பிஸ்னஸில் நடத்துகிறாங்க இங்கே என்ன. அது மாதிரி பகவானுக்கு நான் விழுந்து விழுந்து பூ அர்ச்சனை பண்ணி புஷ்பாஞ்சலி பண்ணிவிட்டு நமக நமக நமகன்னு சொல்லிவிட்டு கடைசியில் சாமி இவ்வளோ பூ போட்டிருக்கேன், இவ்வளோ செலவாச்சு, நம்ம காரியத்தை கொஞ்சம் கவனிங்க, இந்த வீடு விற்காமலே கிடக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் அது. நாங்கள் அப்படி பூவெல்லாம் போடுறதில்ல, தூய பூ. நாங்கள் போடுற பூவுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்கறது இல்லை. அதான் தூமலர்ன்றான். தூவி, தூமலர் தூவி அப்படின்ன உடனே நாம் என்னமோ பிரமாதமாக இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படி இது ரொம்ப அர்ச்சனை பண்ணுற மாதிரி நம்ம பாவிச்சுக்கிறோம். அதுக்கு வியாக்கியானத்தில் எப்படி இருக்காங்க தெரியுமா? தூவினா கண்டபடி வீசின்றது. பூ இப்படி தான் போடணுங்கிற ஒரு விவசாயே கிடையாது, கண்டபடி போடு அப்படின்னு கண்டபடி போடுற மாதிரி அது. ஏன்னா அவங்களுக்கு அதில் முறையெல்லாம் கிடையாது. அடைவு கெட வீசிங்கிறார். அடைவு கெட என்றால் முறையின்றி போடுறது. ஏண்டா அப்படின்னு சொன்னால், அன்பு அடைவு பார்க்காது. இந்த யாதவ பெண்கள் உண்மையான அன்போடு இருக்கிறவர்கள் அந்த ஒரு புரோட்டோகாலெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அந்த ஒரு முறையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போது ஒரு நாட்டு பிரதம மந்திரியும் இன்னும் ஒரு நாட்டு பிரதம மந்திரியும் சந்திக்கிற போது தான் அவங்க ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ஸ்டைலாக கை குலுக்கி, நான் குலுக்கிறது அவருக்கு வலிக்கப்படாது, அவர் குலுக்கிறது நமக்கு வலிக்கப்படாது அப்படின்னு ஜென்டலாக பிடிச்சி என்ன வார்த்தை பேசணும் அப்படிங்கிறது முறைப்படி செஞ்சுக்குவாங்க. ஆனால் உயிருக்கு உயிராக பழகின 2 நண்பர்கள் ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திக்கிற போது அவங்க கைப்பிடிச்சி கொள்ளிட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ டூ அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. வேகமாக இவன் அவன் மேலே விழுவான், அவன் இவன் மேலே விழுவான், அவன் வயிற்றில் ஓங்கி குத்துவான். ஏன்டா ராஸ்கல், எங்கடா போய் தொலைஞ்ச, ஒரு லெட்ரு போட்டு தெரியக்கூடாது முண்டான் அப்படிமா. அது எல்லாம் அன்பினால் வர்ற ஒரு வார்த்தை தான் அது. அன்பு அடைவு பார்க்காது. அடைவு என்றால் என்ன? பண்பாடு, முறை, கலாச்சார ஒழுக்கங்கள். அன்பு அடைவு பார்க்காது. அதனால் இவங்க கொண்டு வந்த பூவெல்லாம் கிருஷ்ண மேலே அப்படி போட்டுறாங்களாம் கண்டபடி. அதுதான் தூயோமாய் தூவி கண்டபடி வீசிங்கிறாங்க. தொழுது
தொழுதுங்கிறது அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா. தன் அன்பர்கள் தன் பக்தர்கள் தன்னை தொழுவதை அவன் விரும்புவதில்லை. சுக்ரீவன் தொழுததை லக்ஷ்மணன் பொறுக்கவில்லை. கையெழுத்து கும்பிட நமக்கு பிடிக்காது, நம்ம ரிலேஷன்லாம் அவ்வளோதானா, சிக்கலை போடு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு தான் இவர்களை தொழுது பழக்கமா. இவங்க ஏதாவது கோவிச்சுக்கிட்டாங்கன்னா அவன் வந்து வணக்கம் தயவு பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி குளிராட்டுவானான். அப்போது அவனை தொழுவிப்பவர்கள் அவனை தொழுகிறார்கள். எதுக்குடான்னா ஊரார் திருப்திக்காக. ஊரில் என்ன சொல்லியிருக்காக, நோன்பு நோக்கணும், மழை வரணுங்கிறதுக்கு. அதுக்காக வந்து ரொம்பவும் முறைப்படி நடந்துக்கிறாங்க. நாங்கள் போய் அங்கே வணக்கம் குட் மார்னிங் நாங்களாம் நோன்புக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் தான் ஊரில் இருக்கிற பெரிய ஜனங்கள்லாம் சரி பிள்ளைகள்லாம் திருந்திட்டாக போல் இருக்கு அப்படின்னு நினைப்பாக, நாளை பின்ன கிருஷ்ணனோட பழக விடுவாங்கிறதுக்காக. அப்போது அவனை தொழுவித்து கொள்ளும் அவர்கள் அவனை தொழுகிறார்கள் ஊராருக்காக. வாயினால் பாடி, வாயினால் பாட மூக்கில் பாடுவாங்க. ஏன்னா வாயினால் பாடினா வாய் பெற்ற பயனை அடைந்தார்கள்ங்கிறார். கை பெற்ற பயனை அடைந்தார்கள் அவங்க பூ தூவினாக, வாய் பெற்ற பயனை அடைந்தார்கள் வாயினால் பாடுறதுனால. அப்பா கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கோவிந்த அப்படின்னு பாடும்போது அவங்களுக்கு வாய் பெற்ற பயன். அப்பா இதுக்கு தான் நமக்கு ஆண்டவன் வாயை கொடுத்தான், நாக்கை கொடுத்தான் என்று சொல்லுகிறபடி வாய் பெற்ற பயனை அடைந்தார்கள் அப்படிங்கிறார். வாயினால் பாடி கைப்படைத்த பயனுக்கு தூவி தொழுது நின்றவர்கள் வாய் படைத்த லாபத்துக்கு வாயினால் பாடுகிறார்கள். அடுத்து மனம் ஈடுபடாமல் சொன்னாலும் போதும் என்பதாகும். சில சமயத்தில் ரொம்ப மானசீகமாக அப்படி சிந்தித்து சொன்னால் தான் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. சும்மா வாயினால் பாடினா கூட போதும். இங்கே வாயால் சொன்னால் போதும். ஒரு வார்த்தை பேச்சுக்கு, இப்போ வந்து நீங்கள் கட்டாயம் வந்துடுங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சும்மா வாயில் சொல்லிட்டு வா, அவங்க வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வாயினால் பாடி அப்படி கூட வச்சுக்கலாம். அது கூட போதும்னு நினைக்கிறவன் தான் அவன். மனத்தினால் சிந்திக்க மனசு பெற்ற பயன் அடைந்தார்கள். மனம் பெற்ற பயன் என்ன, அவனை சிந்திக்கிறது. அப்படி சிந்தித்தால் என்னடான்னா முதல்ல தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுதுன்னு கை பெற்ற பயன், வாயினால் பாடி வாய் பெற்ற பயன், மனதினால் சிந்தித்துன்னு மனம் பெற்ற பயன் என்று தனித்தனியே இந்த கரணங்கள், அதாவது கை வாய் மனசு என்ற இந்த உறுப்புகள் தனித்தனியே அவன் மேலே போய் விழுவுதான். இவங்க பெர்மிஷன் கேட்காமலே இந்த உறுப்புகள் அவனிடம் வசப்பட்டு கிடக்கின்றன அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாரு. அப்படி செய்தால் என்னடா ஆகும்னா போய பிழையும் புகுதருவான் நின்றனவும்ங்கிறார். இதுக்கு ஒரே சொற்றொடரில் அவங்க அர்த்தம் எழுதுகிறாங்க. உத்தர பூர்வாகங்கள், உத்தர பூர்வ அகங்கள் அப்படின்னா. உத்தரனா இனிமேல் வரக்கூடிய, பூர்வனா பழைய, அகம் என்றால் பாவம். அதாவது சரணாகதிக்கு முன்னால் செய்த பாவங்கள், சரணாகதிக்கு பின்னால் செய்கிற பாவங்கள். போய பிழைனா இதுக்கு முன்னால் பண்ணின பாவங்கள், அவனை சரணம் அடைஞ்ச பிறகு இனிமேல் நாம் செய்ய போகிற பாவங்கள் இருக்குல்ல, இதுதான் வந்து பூர்வ உத்தர அகங்கள். இந்த ரெண்டு வகையான பாவமும் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறார். அதை வந்து தீயினில் தூசாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன தீயினில் தூசாகும்? இது வந்து யாதவ வார்த்தையா, யாதவர்கள் இப்படி பேசி பழக்கமா அப்படின்னு வியாக்கியானத்தில் கேள்வி கேட்டு, இல்லையே, யாதவர்களுக்கு ஒரு பொருள் அழியுதுன்னா இப்படி சொல்லி பழக்கம் கிடையாதுங்க. வேறு மாதிரி பேசிக்குவாங்க, நாசமாக போயிடும், அது துவம்சம் ஆகிடும், மண்ணோட மண்ணாயிடும், அது இருக்கவே இருக்காது, அது அழிஞ்சு போயிடும், இப்படி தான் சொல்லுவாங்க. தீயினில் தூசாகும்னு என்ன அப்படின்னா வியாக்கியான கருத்தை அப்படியே துப்பறிகிறார். சிபிஐ மாதிரி, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் துப்பறிகிற மாதிரி துப்பறிஞ்சு, இந்த டேர்ம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆர்வமாக துப்பறிஞ்சு எங்கே போய் பிடிக்கிறாரு, சாஸ்திரத்தில் இப்படி வருதுங்க, வடமொழி சாஸ்திரத்தில் வேத இதிகாசங்கள் எப்படி வருது, இஷிகாசூலம் அக்னௌ, நெருப்பிலே விழுந்த பஞ்சு தூசி போலே பாவங்கள் அழியும் என்று வருது. இது சம்ஸ்கிருத பிரயோகம்.
இந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு அப்ஜெக்ஷன். இதுதான் இடைச்சியாக மாறி போச்சுல்ல. ஆண்டாளம்மா பிராமணனுக்கு பிறந்து பிராமண பொண்ணாக வளர்ந்தவ இப்போ கிருஷ்ண மேலே உள்ள காதலால் இடைச்சியாக மாறிடுச்சில்ல. அப்புறம் மறுபடி பிராமின் கொட்டேஷன் எங்கேருந்து வருது, ஏன் வருது அப்படின்னு வியாக்கியானகர்த்தா கேள்வி கேட்குறாரு. இடைச்சியாய் மாறிய பின்பும் ஆண்டாளுக்கு சாஸ்திரங்கள் வருவதேன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுங்க, பிராமண வளர்ப்பு அது மீறி வருதுன்றார். யார், பெரியாழ்வார் பிராமணர், அவங்க அம்மா விரஜாதேவியும் பிராமின்னு, இவங்க பிராமண முறைப்படி வளர்த்துட்டாங்க. எத்தனை வருஷம், 1 வருஷம் 2 வருஷமா, பருவமடைகிற வரைக்கும் அந்த வளர்ப்பு. இந்த சாஸ்திரங்களையே படித்து சொல்லி இந்த இடத்துல அது இடைச்சியாக மாறி கூட அது மீறி அது வருதுங்க, அது நிலைநாட்டுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அடுத்தபடியாக இதில் ஒரே ஒரு வார்த்தை பாக்கி, செப்பேலோர் எம்பாவா. செப்பு அப்படின்னா அதுக்கு சொல்கிறாரு, வாக்கு மனசு காயம் என்று 3 வகையான தொழுகை இப்போ சொல்லியாச்சு. தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கேன்ன உடனே நீங்கள் உடனே மனம் வாக்கு காயங்களாலே ஒரு மிக்க அவங்க சரணாகதி பண்ணணும், ரொம்ப உயர்ந்த ஸ்டாண்டர்டை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நாங்கள்லாம் இன்னமும் 1000 பெண்கள் தான், அவன் இன்னும் 1000 குலத்தை சேர்ந்தவன் தான். கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொன்னோம், அவ்வளோதான். செப்பேலோர் எம்பாவாய், வாயால் சொன்னால் போதுங்க, கிருஷ்ணா சரணம், அவ்வளோதான். இப்போ ஆண்டாள் அவன் துச்சாசனன் சேலையை பிடிச்சி இழுத்தப்போ இவ தூயோமாய் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தா சேலை வாங்கினா. பூவுக்கவ எங்கே போவா, முதல்ல குளிக்கவே இல்லையே, மாத விளக்கா தீட்டாவில் இருந்தா, ஒத்த சேலையை சுற்றிக்கிட்டு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டான் அவன் தலைமுடியோட. அப்போ அவன் என்ன பண்ணினா, என்ன வேத மந்திரத்தை சொல்லி பிரபத்தி பண்ணினா, ரிகிஜு சாம அதர்வண வேதங்களிலிருந்து ஞாச வித்திய மந்திரங்களை சொன்னால, ஸ்மிருதிகளிலிருந்து சொன்னால, ஒன்றும் இல்லை, கொச்சையான பிராகிருத வாசகங்கள் தான். துவாரகா வாசா கிருஷ்ணா கோவிந்தா என்னை காப்பாற்று அப்படி தான் சொன்னான். அதுக்கு தான் கடைசியாக சொல்கிற, முதல்ல வாக்கு மனம் காயமெல்லாம் சொல்லி நீங்கள் பயந்து போகாதீங்க. கிருஷ்ணங்கிட்ட பிரபத்தி பண்ணணும்னா ரொம்ப டாட்டு போட்டுன்னு பெரிய ஸ்காலலியாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்ற பயம் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் தலை கட்டும் போது சொல்கிறாரு செப்பு. சும்மா வாயில் சொல்லுங்கள் கிருஷ்ணா சரணம் போதும். அவன் எப்பவுமே கோபாலகிருஷ்ணன் தான், மாடு மேய்க்கும் கண்ணன் தான், மக்களுக்கு அடிமை தான், அன்புக்கு கட்டுப்பட்டவன் தான். கிருஷ்ணா சரணம் கோவிந்தா சரணம் அது போதும். அப்படி தான் ராமானுஜருடைய காலத்திலே சாதாரண பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள் ஆயிரக்கணக்கிலே வைணவத்துக்கு வந்தார்கள். இன்றைக்கும் கூட இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல அழகிறங்கிறப்போ வர்றவங்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க, எல்லாம் பெரிய படித்த ஸ்காலர்ஸாக வர்றாங்க. ரொம்ப அடித்தட்டு மக்கள் எல்லாம் நாமத்தை போட்டுட்டு அங்கே சரண் புகுகிறார்கள். ஒரு மாடு கன்று போட்டால் கன்றுக்குட்டி அழகருக்கு விட்டுருவாங்க, அதான் கோயில் மாடுன்னு சொல்கிறது. நீங்கள் அழகர் கோயில் பக்கம் போனீங்கன்னா இப்படி மாடு ஏகப்பட்ட மாடு அலையும். அந்த கோயில் மாடு வந்தால் வியாபாரிகள்லாம் விற்கிற போது முதல் தக்காளி முதல் கத்திரிக்காய் போட்டுருவாங்க. அந்த மாடு எதுவும் தப்பு பண்ண யாரும் தண்டிக்கிறது இல்லை. எதுக்கு அப்படின்னு சொன்னால், அழகாக மாடு நல்லபடியாக பால் கறக்கணும், நல்ல வியாபாரம் ஆகணும், அந்த கண்ணுக்குட்டி உனக்கு விட்டேன் அப்படி வேண்டிக்குவான். அவன் படிப்பறிவு இல்லாதவன், எழுத்தறிவு இல்லாதவன் அப்படி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் பாருங்கள். ஆற்றுல அழகர் இறங்குற போது அழகரை தோளுக்கினியால் வச்சு கொண்டு வராங்க. அங்கேருந்து அழகர் கோவிலேருந்து மதுரைக்கு வைகாத்துக்கு வராங்க. 15 நாள் வருவாங்க அப்படி வெயிலில். அப்படி வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வர்றபோது அதை தூக்கிட்டு வர்றவங்க திருன்னு ஓடுவாங்க. ஏங்க ஓடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குங்க. என்னென்னா, அந்த இடத்துல ஒரு காலத்தில் ஒரு கிராமத்து பொம்பளை ஆப்பக்கடை வச்சுருந்துச்சான். ஆப்பம் தேங்காய் பால் வியாபாரம். அது என்ன பண்ணுமா, ஆப்பத்தை கல்லழகரே இது உனக்கு அப்படின்னு ஆகாசத்தில் விட்டறியுமா. அப்படி தான் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது. அப்படியும் நடக்குமா. அப்போ
சில பேர் இப்படியே கல்லழகரைன்னு விட்டுட்டு காக்கா வந்து தின்னுட்டு போகுது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேலி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், நம்ம சுந்தரராஜ பெருமாள் எடுத்துக்கு வர்றது காக்கா தின்னா என்ன, எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் தான் போ அப்படின்னு சொல்லித்தான். அப்போ இந்த பொம்பளையை கௌரவிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு ஏழை தொழிலாளி மாதிரி சித்தாள் மாதிரி வந்து தலைப்பாக்கட்டு கட்டிட்டு இந்த பொம்பளைகிட்ட வந்து ஏமா ஆப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டான். என்ன ஐயா இது ஆப்பக்காரிகிட்ட வந்து ஆப்பம் இருக்கான்னு கேட்டால் என்ன இருந்தோம், விற்கிறதுக்கு தானே உட்காந்துருக்குது அப்படின்னு. சரி போடு இலையை போடு அப்படின்னு உட்காந்தா இது பாட்டுக்கு ஆப்பம் போட்டுக்கிட்டே இருக்கான், பாலை ஊற்றிக்கிட்டே இருக்கான், உள்ளே அனுப்பிச்சிட்டே இருக்கான். சட்டி காலி, மாவும் தீர்ந்து போச்சு, பாலும் தீர்ந்து போச்சு. அதுக்கு என்ன சந்தோஷம், இன்றைக்கி 10 பேர்கிட்ட விற்று காசு வாங்குறதுக்கு ஒருத்தண்டியை விற்று நம்ம காசாக்கி போடலாம். சரி துட்டடு மொத்தம் இவ்வளோ வாச்சு, நான் பால் கூடவே ஊற்றிருக்கேன் அப்படின்னோடனே காசு தானே சார் அப்படின்னு எந்திரிச்சு அப்படி தலைப்பாயெல்லாம் கட்டிக்கிட்டு வேட்டிக்கிட்டு எல்லாம் உதறி நல்லா வரிஞ்சு கட்டிக்கிட்டு எட்டாம் ஒரு ஓட்டம் திட்டுன்னு. உடனே இந்த பொம்பளை என்னை யாருன்றா நினச்சேன் அப்படின்னு இது விரட்டிக்கிட்டு ஓடுது. என்ன வேகமாக விரட்டிகிட்டு ஓடுதுன்னா அவனை விட ஓவர் டேக் பண்ணி ஓடுது. போய் பிடிச்சி மடக்கிறதுக்கு அப்படி கழுத்தில் துண்டை போட்டு பிடிச்ச உடனே ஏண்டா காசு கொடுக்காம ஓடுற பொம்பளை நான் நினச்சேனே அப்படின்ன உடனே, இந்தாம்மா நீ தானே தினம் சுந்தரராஜான்னு கொடுத்த, இப்போ காசு கேட்குற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு காப்புன்னு மறைஞ்சே போயிட்டார். அதுக்கப்புறம் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து கும்பிட்டு சாமிக்கு உங்ககிட்டயா காசு கேட்டேன் அப்படின்னு. அந்த சம்பவத்தின் நினைவாக இன்று வரை ஆற்றுல அழகர் இறங்குற போது அந்த இடம் தாண்டுறப்போ இந்த அழகர் ஓடினார்ல, அதுக்கு இவங்கெல்லாம் ஓடுவா திருன்னு இன்றைக்கி வரைக்கும் நடக்குதுங்க. அது அப்படி படிக்காத பாமரர்களுடைய அன்புக்கு பக்திக்கு வசப்பட்டவனாக அவன் இருந்தான். காரணம் அதான் இங்கே சொல்கிறாரு, செப்பு சும்மா வாயில் சொன்னால் போதுங்க, இதுக்கெல்லாம் பெரிய சாஸ்திரம் கீஸ்திரம்லாம் சம்பிரதாயம்லாம் வேண்டியதில்லை, பிரபத்திங்கிறது வாயால் சொல்கிறது தான் என்று சொன்னார். இங்கே வந்து பால் குடிக்க நோய் நீங்குவது போலே அப்படின்றார். அதாவது கறந்த பாலும் கண்ட சர்க்கரையும் கலந்து குடித்து பித்தம் நீங்குவது போலேன்னு வியாக்கியானத்தில் எழுதுகிறாங்க. இப்போது சாதாரணமாக வியாதிக்கு மருந்து சாப்பிட்றதா இருந்தால் பெரும்பாலும் மருந்து கசப்பாக தான் இருக்கும். அதுவும் நாட்டு மருந்தெல்லாம் அந்த காலத்தில் கசப்பாக தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு என்ன வியாதி வந்துருச்சுடா அப்படின்னு சொன்னால் பித்தம். இந்த பித்தம் வந்து நல்ல பசும்பாலில் சர்க்கரை கலந்து டெய்லி குடித்தா சரியாக போயிடும் வைத்தியர் சொல்லிட்டாரு. இவனுக்குன்னா பால் ரொம்ப இஷ்டம், அதுவும் சர்க்கரை போட்டு கொடுத்துட்டா ரொம்பவே இஷ்டம். அப்போது இந்த பாலையும் சர்க்கரையும் கலந்து குடிக்கிற போது கடவுளே இந்த வியாதி இப்படியே இருந்தால் தேவையில்லை அப்படின்னு குடிக்கிறான். ஏண்டான்னா அது குடிக்க அவனுக்கு ஆனந்தமாக இருக்கு. அதில் என்ன ஆகுது, அந்த பால் வியாதியையும் குணப்படுத்திடுது, இவனுக்கு நாக்குக்கு சுகத்தையும் கொடுக்குது. அதுபோல எங்கள் பாவங்கள் நீங்குவதற்கு நாங்கள் தனியாக ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டியதில்லை. ஒன்றை பார்த்தாலே போதும், செப்பினால் போதும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை பாடியிருக்கிறார். எவ்வளவு ரகசிய அர்த்தங்கள், எவ்வளவு சாஸ்திரார்த்தங்கள் என்று வியாக்கியான கர்த்தாக்கள் இதை வியந்து சொல்கிறார்கள். இதை நான் ரொம்ப சுருக்கி சொல்லியிருக்கேன். இந்த பாசுரத்திலே குறிக்கப்படும் திவ்ய தேசம் என்ன அப்படின்னு கேட்டால், மண்ணு வடமதுரை என்று வந்திருக்கு இல்லையா. வடமதுரைன்னா வடமதுரா, நம்மாழ்வாரும் அந்த மதுரையில் தான் ஈடுபட்டிருக்கார். அதனால் மதுரா என்ற திவ்ய தேசம்தான் இங்கே குறிக்கப்படுது என்று பெரியோர்கள் அறுதியிட்டிருக்கிறார்கள். அந்த அனுபவம் திவ்யமாய் நமக்கு இருக்க வேண்டியது என்று பெரியோர்கள் எழுதியபடி காலமாகிவிட்டதினாலே இந்த அளவிலே இன்றைய தனி உபயோகதாரர்களான புதுவை ஆர்கே பிளாஸ்டிக்ஸ் நிறுவன உரிமையாளர்களான திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு பி கே பிரேம்நாத் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாளைக்கு இங்கே 7 மணிக்கு மகாலட்சுமி சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்துக்காக சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.